ஹாய், வெள்ளிக்கிழமை முள்ளங்கி சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன். முள்ளங்கியை தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சிட்டேன். இங்கிட்டு குக்கரில் பருப்பு போடாமல் இன்றைக்கி பாத்திரத்திலே பருப்பு போட்டேன். குக்கரில் போட்டால் ஒரு விசிலே குழஞ்சி போயிடுது அப்படின்னு பாத்திரத்தில் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், சீரகம், தக்காளி போட்டு பருப்பு வெந்த பின்னாடி வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்ட பின்னாடி மிளகாத்தூள் போட்டு கொதித்த பின்னாடி அந்த மிளகாத்தூள் வாசனை போன பின்னாடி நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா மாங்காய் கரையாமல் இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் போடும் போதே மாங்காய் போட்டிங்கன்னா மாங்காய் கரைஞ்சி போயிடும். அதை கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கிட்ட உருளைக்கிழங்கை வேக வச்சு நறுக்கி வச்சுருந்தேன். அதில் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு நிறையா போடணும். வெள்ளைப்பூடு இல்லை மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட் அரைச்சி ஊற்றினேன்னா கிரேவி நல்லா இருக்கும். கிரேவி மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும். ரொம்ப வரவரன்னு இருக்குது. அது மிளகாப்பொடி போட்டால் ரொம்ப வரவரன்னு இருக்கும். இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அப்புறம் பிள்ளையோட ஸ்நாக்ஸ்க்கு மக்கானா வாங்கினேன். மக்கானா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நெய், சீரகத்தூள், சில்லித்தூள், கரம் மசாலா இதை போட்டு வதக்கிட்டு மேலே டாப்பிங்காண்டி லைட்டாக சீனி போட்டீங்க அப்படின்னா சுகர் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அதை லஞ்ச் பேக் கொடுத்து விட்டேன். அப்புறம் மத்தியானம்